மருமகளே, உனக்கு ஒரு தெரியுமா? பக்கத்து வீட்டில் காலையிலேருந்து மாமியாளுக்கு மருமகளுக்கு சரியான சண்டையாம். மாமியார் மருமகளை பற்றி, மருமக மாமியாரை பற்றி அங்கிட்டு இங்கிட்டு என்னமோ பேசியிருப்பாங்க போல இருக்கு. அது பார்த்தா சண்டையில் போய் முடிஞ்சிருச்சான். அடுத்தவங்க கதை எடுத்துட்டே நம்மளுக்கு நம்ம வீட்டு வேலையே நிறைய கிடக்கு. நம்ம போய் வேலையை பார்ப்போமா? அட பொறுமா, அவள் மருமக வேலையே செய்ய மாட்டா. அதனால அவன் மாமியா என்னன்னு சொல்லியிருப்பா. இருந்தாலும் மாமியா லேசுப்பட்ட ஆள் இல்லை. மருமகளை பற்றி எங்கிட்ட போய் என்னமா பேசியிருப்பா. இவளுக்கு அது காதுக்கு போயிருக்கும். அவன் சண்டை இழுத்திருப்பா. ஏன் அத்தி, இப்போ மற்றவங்கள பற்றி பொருள் பேசுகிற மாதிரி தானே அடுத்தவங்கள்ட்ட போய் என்னைய பற்றியும் பேசியிருப்பீங்க. என்னம்மா பேசுற? நான் உனக்கு மாமியாரு. உன்னைய பற்றி நான் போய் பொருள் எப்படிலாம் பேச வேணாம். கோவப்படாதீங்க. உங்களை பற்றி உங்ககிட்டயே நேருக்கு நேராக சொல்லவுமே இம்புட்டு கோவம் வருதே. ஆள் இல்லாதப்போ அவங்கள பற்றி எவ்வளவு பேசுறீங்க. அப்போ அவங்களுக்கு காதுக்கு போனால் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். மற்றவங்கள பற்றி பேசல உங்களுக்கு இனிமையாக இருக்கு. உங்களை மட்டும் யாராவது சொல்லிட்டா அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே வாரீங்க சண்டைக்கு. நீங்கள் மட்டும் அப்படி இல்லத்தே, உங்களை மாதிரி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நேராக பேசல நல்லவங்க மாதிரி பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றியே பேசுகிறாங்க.